டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க, அப்ளிகேஷன் இஷ்யூஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 80 டேஸ் இருக்குது ஆக்சுவலாக. இந்த 80 நாளில் இந்த டெட் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்றது தான் கொஷின் மார்க். கண்டிப்பாக ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா 80 நாளில் நம்மளுடைய சப்ஜெக்டை எது வந்து ஃபஸ்ட்டு படிக்கணும், எது வந்து நெக்ஸ்ட்டு, எது வந்து அதுக்கப்புறம், ஓகேவா? ஸோ எத்தனை நாள் அதுக்கு வந்து நம்ம டைம் வந்து ஸ்கெடியூல் பண்ணலாம். எப்படி ஸ்கெடியூல் பண்ணால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சிலபஸை முடித்து இதில் வந்து ஒரு 82 மார்க் எடுத்து ஒரு குவாலிஃபைட் ஆகி ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 80 டேஸ் ஸ்டடி பிளானை நான் இப்போ கொடுக்குறேன். சிம்பிளாக, ரொம்ப ஒரு பெரிய லெவல் ஸ்டடி பிளான்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சிம்பிளாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் பண்ணி கொடுத்துட்றேன். என்ன பண்ணுங்க அப்படின்னா அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு விஷயமே. நாம் என்ன சொன்னாலும் ரெகுலாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா எதை பண்ணாலுமே நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணவே முடியாது. கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணணும். ஒரு 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 விஷயத்தை தொடங்குறோம் அப்படின்னா அது வந்து கன்சிஸ்டண்ட்டாக போனோம் அப்படின்னால எப்படி இருந்தாலும் நம்மளுடைய எண்டு அப்படின்றது சக்ஸஸ் தான். சரி, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற 80 டேஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிவைட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட், ஸோ இது என்னுடைய சஜஷன், ஓகேவா? என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான ஒரு சஜஷன் கொடுக்குறேன். இத்தனை நாள் இதை நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு போதுமான நாள் அப்படின்றத நான் சொல்கிறேன், ஓகேவா? இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா ஸோ யூ மேக் அ பிளான், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ ஒன்று உங்களுக்கு பிளான் எனக்கு தெரியாது, நான் சொல்கிற பிளானை ஃபாலோ பண்ண ரெடி அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னா ஸோ நீங்களே ஒரு பிளானை வந்து நீங்கள் ரெடி பண்ணணும், ஓகேவா? அவ்வளோதான், ரெண்டு விஷயம்தான். ஸோ நம்மக்கிட்ட வந்து இருக்கிற 80 டேஸ், இந்த 80 டேஸை நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸாம் வந்து 1/11/2025, ஸோ இந்த டேட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் வந்து நவம்பர் மாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் இது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட் தான் கொடுத்துருக்காங்க. மேபி வந்து அது மாற்றத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ மாறலாம், இல்லை அதே டேட்லையும் நடக்கலாம். நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளுக்கு இப்போதைக்கு கையில் இருக்கிற டேட்டை மட்டும் வச்சு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நாங்கள் வந்து ப்ரிப்பரேஷனை வந்து பார்த்தோன்னா மொத்த சப்ஜெக்ட்டுக்கும் தான் ஒரு நாளில் வச்சுருக்கிறோம். காலையில் 1 மணி நேரம் இது, அடுத்த 1 மணி நேரம் அது, அடுத்து 1 மணி நேரம் அந்த சப்ஜெக்ட் அப்படின்னு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் ஓகே. ஸோ உங்களுடைய பிளான் நல்லா இருக்குது, உங்களால் வந்து ஸ்டடீஸை கரெக்டாக கொண்டு போக முடியும் அப்படின்னா கொண்டு போங்க. பட் என்னுடைய ஐடியாஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லாங்குவேஜ், ஏன்னா நான் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜில் 22 + 22 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 44 மார்க் எடுக்கணும், ஓகேவா? ஸோ நம்ம 44 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ 22 + 22 மார்க், நம்ம 44 மார்க் எடுக்கிறதுக்கு என்ன வழிமுறை அப்படின்றத வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பரேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சப்ஜெக்டை முடிச்சு வச்சிடலாம். நம்ம ஒரு சப்ஜெக்டை முடிச்ச ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்துச்சு அப்படின்னாலே நம்ம அடுத்த சப்ஜெக்டை ஈஸியாக இறங்கலாம். அப்போது தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம்? நீங்கள் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே கூட நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த 2 சப்ஜெக்டை முடிக்கிறதுக்கு நம்ம எத்தனை நாள் எடுத்துக்கலாம் அப்படின்னா சாலிடாக 1 மந்த் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க, போதும். 30 டேஸ் என்ன பண்ணுங்கன்னா 30 டேஸ் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு மட்டுமே நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிற மாதிரி 22 + 22 25 + 25 எடுக்கிறதுக்கு கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நம்ம நினச்சாக்கா 25 மார்க்லாம் பாசிபிளா? இங்கிலீஷில் தமிழ்லாம் பாசிபிள். நிறைய பேர் எடுத்திருக்காங்க, எடுக்க வச்சுருக்கேன். நான் இங்கிலீஷில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 மார்க் நான் இதுக்கு முன்னாடி எடுத்து வச்சுருக்கேன் நான்,
ஓகேவா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்லாம் ஒண்ணும் இங்க கிடையவே கிடையாது. என்னென்ன கிராமருங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் லெவல்ல ரொம்ப ஈஸியான விஷயங்கள் தான் குடுத்துருக்காங்களே தவிர்த்து, அது சின்னதா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான். அத நம்ம எடுத்து படிக்கிறதில்ல. நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு மோட்டிவேஷன நம்மளுக்குள்ள கொண்டு வரதில்ல. அவ்வளோதான். அப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா, இங்கிலீஷ் 25 மார்க்கு பாசிபிள். எனக்கு கஷ்டம் கஷ்டம்னு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, 22 இம்பாசிபிள். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய 80 நாள்ல 30 நாள் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் லாங்குவேஜ்க்கு ஒதுக்கிடுறோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ். அப்போ இந்த 30 நாள்ல தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மட்டும் தான் படிக்கணுமா அப்படின்னா, அத மட்டும் தான் படிக்க போறோம். வேற சப்ஜெக்ட் எதுவுமே வேண்டாம். ஆனா எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன போட போறோம் அப்படின்னா, இதுல உங்களுக்கு எது கஷ்டம்? தமிழ் கஷ்டமா? இங்கிலீஷ் கஷ்டமா? அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு தமிழ் தான் கஷ்டம் அப்படின்னா, அத நீங்க மார்னிங் ப்ரிப்பரேஷனா வைங்க. நம்மளுக்கு எப்போ நம்ம படிச்சா டக்குன்னு நம்ம மைண்ட்ல ஏறுமோ, நம்மளுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம, நம்ம மைண்ட்ல வந்து அதிகமா இன்புட் ஆகுற ஒரு நேரம் எது? மார்னிங்கா? ஈவினிங்கா? இல்ல ஆஃப்டர்நூனா? அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ அப்போ டிசிஷன் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த நேரத்துல கஷ்டமான சப்ஜெக்ட்ட நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு இங்கிலீஷ் தான் கஷ்டம் அப்படின்னா, அத வச்சுக்கோங்க. இல்ல தமிழ் தான் கஷ்டம் அப்படின்னா, அத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா, அ பார்ட் பிரிக்கிறோம். ஸோ மார்னிங் ஒரு சப்ஜெக்ட்னும், ஈவினிங் ஒரு சப்ஜெக்ட்னும் நம்ம பிரிக்கிறோம். ஏன்னா மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப்ல போயிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளானா இருக்குமே. அப்போ மார்னிங்ல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் படிங்க. ஈவினிங்ல இங்கிலீஷ் படிங்க. இல்லையா? மார்னிங் இங்கிலீஷ் படிங்க. ஈவினிங் வந்து தமிழ் படிங்க. ஸோ நீங்க ஸ்டடீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா நீங்க பிராக்டிஸ பண்ணணும். ஏன் அப்படின்னா, பிராக்டிஸ் பண்றதுக்கு லாஸ்ட்ல டைம் இருக்காது. இன்னைக்கு நீங்க ஸ்டடீஸ் பண்றீங்க அப்படின்னாலே, நம்ம போட்டிருக்க சின்ன சப்ஜெக்ட் தான் இது. ஒண்ணும் பெரிய ஒரு இதுலாம் இல்ல. 6வது படிக்கிறதுக்கு 6வது ஸ்கூல் புக் படிக்கிறதுக்கு 2 நாளே அதிகமானது. ஓகேவா? ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஒரு இது இல்ல. 7வது படிக்கிறதுக்கு ஒரு 2 நாள் தான் எடுக்கும். நீங்க படிச்சு முடிச்ச உடனே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா நீங்க யாருகிட்டயாச்சும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின்ஸ் கேட்க சொல்லுங்க. இல்லையா, ஒரு டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து படிச்சத ரிவிஷன் பண்ணவே முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஒரு 30 நாள் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கு மட்டும் நம்ம வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது சைக்காலஜிக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். சைக்காலஜிக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என்டையரா 15 நாள் ஒதுக்குங்க. ஏன்னா நம்மளுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட். ஸோ ஒவ்வொரு யூனிட்டுக்கு நீங்க வந்து ஒரு 1 1/2 டேஸ் நீங்க யூஸ் பண்ண இது வந்து சிங்கிளா படிங்க. இந்த இடத்துல வந்து ஜாயினிங்கே வேண்டாம். ஏன்னா இந்த இந்த இடத்துல ஜாயினிங்லாம் போட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்மளுக்கு வந்து இங்க வந்து ரொம்ப குழம்பிடும். இந்த இந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு வந்து கஷ்டமாவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதால, இத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, சிங்கிளா ஹேண்டில் பண்ணலாம். நம்ப அந்த தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 30 நாள் முடிச்சு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, 31வது நாள்ல இருந்து 45 நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட்ட நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. சாலிடா 15 நாள். ஒவ்வொரு யூனிட்ட முடிக்கிறதுக்கு ஒரு 1 1/2 டேஸ். அது அதிகம். ஆனா இருந்தாலும் ஒரு 1 1/2 டேஸ்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஒரு சாலிடான ஒரு சோர்ஸஸ நீங்க கையில வச்சுக்கிட்டு படிங்க. இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட்டுக்கு நீங்க என்னென்ன படிக்கணும்? எப்படி படிக்கலாம்? ஒரு சில டாபிக்குங்கலாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்றத நான் வந்து ஃபியூச்சர்ல சொல்லி தரேன். அதுக்கு அடுத்தது நம்ம கையில இருக்கிறது என்ன அப்படின்னா மேஜர். ஸோ நம்மகிட்ட ரிமைனிங் டேஸ் இருக்கிறது எத்தனை அப்படின்னா 35 டேஸ். ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல டைம் இருக்கு. 35 டேஸும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, சாலிடா நீங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, இதுக்கு மார்னிங் செக்ஷன், அதுக்கப்புறம் ஈவினிங் செக்ஷன், இது மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரிக்கலாம். மேக்ஸு காலையில போட்டு பார்க்கலாம். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வரலாம்.
சயின்ஸ் வந்து பார்த்தோன்னா இதை நீங்கள் ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்ட்டு. ஆல்டர்னேட்டிவ் பிளானில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். இது எப்போனா தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி இந்த 3 சப்ஜெக்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இதில் இறங்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இந்த இடத்துல வரும்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிற சப்ஜெக்ட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சைக்காலஜியில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்கணும். அங்கே பெண்டிங் இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த இடத்துல படிக்கிறதுக்கு முடியாது. நம்மளுடைய இந்த மார்க்கை நம்ம விட்டுடுவோம். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு 25 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம ஐடியா வச்சிருக்கிற மார்க்கை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா எடுக்க முடியாது போயிடும். அப்போது அந்த ஸ்டடி பிளானை கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். சோஷியல் சயின்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய சப்ஜெக்டை டிவைட் பண்ணணும். ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி, இதில் தான் மெயின் ஃபோக்கஸ். ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க் வந்து அதிகமாக எடுத்து கொடுக்குற ஒரு இடம் இதுதான். இதில் நீங்கள் நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணுற இடம் ப்ளஸ் கொஷின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க்கில் இங்கே அதிகமாக வரும். ஸோ இங்கே நீங்கள் கொஞ்சம் நிறைய வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்றதால நீங்கள் இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டடீஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம ஈவினிங் ஸ்டடீஸை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சிவிக்ஸு, அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ். ஸோ சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக போயிடும். அதுவும் எக்கனாமிக்ஸ் சொல்லவே வேண்டாம், அங்கே லெசன்ஸே கம்மியாக தான் இருக்கும். இங்கே நம்ம அதிகமாக வந்து பார்த்தோன்னா ஃபோக்கஸ்ன்னு பார்த்தோன்னா சிவிக்ஸில் தான் இருக்குமே. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் படிக்கும்போது போர் அடிக்குமோ, எப்பப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து அந்த லேசினஸ் கிடைக்குமோ அந்த நேரத்தில் இந்த சப்ஜெக்டே எடுத்துக்கோங்க போதும். ஸோ ஓவராலாக 35 டேஸில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து 30 டேஸ்க்குள்ளே முடிச்சிட்டிங்க அப்படின்னா 5 நாள் நம்மளுக்கு ஃப்ரீ இருக்கும். ஒரு மாடல் டெஸ்ட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பிஃபோர் எக்ஸாம் மார்க் டெஸ்ட் மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பிஃபோர் எக்ஸாம் கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம் ஒரு 30 டேஸ்லேயே முடிச்சிட்டா. ஆனால் அப்படி முடியல அப்படின்னா 35 டேஸும் நீங்கள் இழுக்கும்போது நடுவுலே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வரதுனால உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸியாக முடிஞ்சிடும். அப்போ இந்த 35 டேஸை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வரும், எந்தெந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் வராது, இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிவைட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மேக்ஸ் எடுக்கிறோம். இப்போ மேக்ஸில் இப்போ நம்மளுக்கு தெரியும் எல்சிஎம்லேருந்து ஒரு எக்ஸாம் ஒரு கொஷின்ஸ் கன்ஃபார்மாக வரப்போகுது, அல்ஜிப்ராவிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வரப்போகுது. இப்போ ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகலாய் எம்பையர்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரப்போகுது, அசோகரை பற்றி ஒரு கொஷின் வரப்போகுது. இல்லை சிவிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை பற்றி ஒரு கொஷின் வரப்போகுது, வரி அந்த டேக்ஸஸ் பற்றி ஒரு கொஷின் வரப்போகுது. ஸோ நம்மளுக்கு தெரியும் பேசிக்காக இதுலேருந்து வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஒரு சில இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறனால நம்ம வந்து பார்த்தோன்னா சப் டாப்பிக்காக வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவை என்ன, ஜஸ்ட் 25 மார்க். அந்த 25 மார்க் எடுக்கிறதுக்கான வழிமுறையை மட்டும்தான் நம்ம பண்ண போகிறோம். நம்ம 60க்கு 60 எடுக்க போகிறது கிடையாது, தேவையும் இல்லை. 60 மார்க் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லை. நம்மளுக்கு 25 மார்க்குக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டாபிக் எதுவோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஒரு சில டாபிக் படிக்காத கூட விட்டுலாம். அப்போ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொடுக்க ஆரம்பிக்கிறேன். அது அந்த நேரம் வரும்போது ஸோ இந்த 35 டேஸை நம்ம தொடரும்போது என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நம்ம கொடுக்கலாம். ஸோ நம்ம என்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டுடே, ஸோ இன்னிலிருந்தே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய நான் சொன்ன பிளான் படி இன்னைக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் என்ன பண்ணுங்க அப்படின்னா புள்ளியரிசி போட்டுருங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்ற விஷயத்த நான் இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணிட்டா போதும். சப்போஸ் இங்கிலீஷ்க்கு நான் ஒரு ஃபுல் மார்க் எடுக்கணும்னு உங்களுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா நான் என்னுடைய 2 புக்கை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஸோ மெஸ்மரைஸ் அகாடமியோட இங்கிலீஷில் இருக்கிற 2 புக்கு, ஒன்று
ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ண 6th to 10th கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன படிக்க வேண்டியது இருக்குமோ அதை மட்டும் இந்த புக்கில் இருக்கும். கம்பைல் பண்ண ஒரு புக்கு. இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னொரு புக்கு கிடைக்கும், ப்ராக்டிஸ் புக். இதை படித்த உடனே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர்றதுக்கு, சைட் பை சைட் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வர்றதுக்கு இன்னொரு புக்கு கொடுக்குறேன் நான். ஸோ இந்த 2 புக்கு உங்கள் கையில் வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் ஸ்கூல் புக்கு, இங்கிலீஷ் புக்கு நீங்கள் எங்கேயுமே கலெக்ட் பண்ண வேண்டியதும் இல்லை. ப்ளஸ் வந்து எதையும் நீங்கள் வந்து ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணி படிக்க வேண்டியதும் இருக்காது. டைரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 2 புக்கை ரெஃபர் பண்ணி அந்த 25 மார்க்கை ஈஸியாக எடுத்துடலாம். இன்ட்ரெஸ்டட் வேணுன்றவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.